நேற்று இரவு சீமான்கிட்ட விசாரணை நடந்தது. அதில் என்ன விதமான தகவல்கள், விசாரணை எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சீமான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 15 நிமிஷம் விசாரணையில் ஆஜராகியிருந்தார். அவர்கிட்ட 63 கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த 63 கேள்விகளுக்கும் அவர் பதில் கொடுத்துருக்காரு. அவர் பதில் கொடுக்க சீமானுடைய பதில்களை தட்டச்சு செஞ்சுருக்காரு, அதாவது டைப் ரைட்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு உதவி ஆய்வாளர் இதை டைப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வீடியோ ரெக்கார்டிங் அஃப்கோர்ஸ் போயிட்டே இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, மேஜரான கேள்விகள் இதுதான். நடிகைக்கும் உங்களுக்கும் திருமணம் நடந்ததா? நீங்கள் அவருக்கு பண பரிவர்த்தனை செஞ்சீங்களா? அப்போ பண பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நடிகை கருக்கலைப்பு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது பற்றின தகவல்கள் என்ன? ஒரு 6 முறைன்னு சொல்கிறாங்க. நடந்ததா இல்லையா, எங்கே, எப்போ, யார் இருந்தா அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்கப்பட்டதா சொல்கிறாங்க. அடுத்ததா சீமான் ஏற்கனவே 2023 ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதாவது விசாரணையில் அவர் பதிவு செஞ்ச வாக்குமூலத்தையும் இப்போ 25 பதிவு செஞ்சிருக்கக்கூடிய வாக்குமூலமும் ஏதாவது மாறுபாடு இருக்கான்னு ஒப்பிட்டு பார்த்துருக்கு காவல்துறை. இதை வச்சு மீண்டும் தேவைப்பட்டால் நாங்கள் விசாரணைக்கு அழைக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இல்லை இதுவே திருப்திகரமாக இருந்தது அப்படின்னா நாங்கள் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செஞ்சிருவோம் அப்படின்னு காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.